ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தால் தடக்கா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு கிளாஸ் துவரம் பருப்பை ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பேனில் ஆயில் ஊற்றிட்டு பூண்டு, பச்சை மிளகாய், பெருங்காயம், பொடியாக நறுக்கின வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க. வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிடும். இந்த மாதிரி வதங்கின அப்புறம் அதில் ஒரு தக்காளி பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா வதங்கினதும் இதில் நம்ம வேக வச்சுருக்க பருப்பு, தேவையான அளவு தண்ணி, இது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. பருப்போட பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிக்க விடுங்க. இப்போ இதை எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இதில் கொத்தமல்லியை சேர்த்துட்டு அணைச்சிருங்க, அடுப்பு அணைச்சிருங்க. இப்போ இதுக்கு தடுக்கா ரெடி பண்ணிக்கலாம். இன்னொரு பேனில் நெய் ஊற்றிக்கோங்க. நெய்யில் தான் தாளிக்கணும். இதில் ஒரு ஸ்பூன் ஜீரகம், காஞ்ச மிளகாய், காஷ்மீரி மிளகாய் தூள் இது மூணையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. மிளகாய் தூள் கரியாமல் பார்த்துக்கோங்க. இந்த தடுக்காவை எடுத்து பருப்பில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நம்மளோட தால் தடுக்கா ரெடி. இதோட இன்க்ரீடியன்ஸும் மெஷர்மெண்ட்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.